ஸோ மேக்கப்னாலே சயின்ஸ், அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சயின்ஸ் இல்லாம மேக்கப் கிடையாது. நீங்க இன்ஸ்டால பாக்குற வீடியோஸ் அண்ட் யூடியூப்ல பாக்குற வீடியோஸ் வந்து அது ஜஸ்ட் மேக்கப் எப்படி போடுறாங்கன்னு காட்டுவாங்க. பட் அதுக்குள்ள இருக்கிற அந்த டெப்த் இன்டெப்த் எப்படி பண்ணணும், எந்தெந்த ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும்ன்ற அந்த சயின்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பண்ற மேக்கப் வந்துட்டு ஸ்டேயிங் இருக்கும். சும்மா யார் வேணாலும் மேக்கப் பண்ணலாம். மேக்கப் பண்றது வந்து இப்ப அப்படி ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த மேக்கப் ஸ்டேயிங் இருக்கணும்ல, ஸ்டேயிங் இருக்கணும். டைம் ஆக ஆக்சிடேட் ஆகக்கூடாது. ஆக்சிடேட்னா நம்மளோட கலர் வந்து டோன் மாறும். லைக் எல்லோவா மாறும், கிரேயா மாறும், கிரீனா மாறும், ஆரஞ்சா மாறும். இதெல்லாம் இதுக்கு பேர் வந்து ஆக்சிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்றதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நோட்ல எழுதிக்கோங்க. பாயிண்ட் போட்டுட்டு எழுதிக்கோங்க. என்னோட ஸ்கின்னே மறைஞ்சிருச்சு, காம்பாக்ட் தான் தெரியுது, இதுக்கு பேர் தான் கவரேஜ். இப்போ நான் எடுத்து இதை நான் இங்க வைக்கிறேன்னா, ஐப்ரோவே இல்லாதவங்களுக்கு ஐப்ரோ வரைகிறது கஷ்டம். ஏன்னா அந்த பிளேஸ் கரெக்டா தெரியணும், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு தெரியணும்ல. ஸோ அதுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,